நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல்லாம் வைப்பாங்க. இப்போ குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களால வந்து பில்லி, சூனியம், ஏவல் பண்ண முடியுமா? பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. என்கிட்டயே ஒரு கேஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓ, 6 குழந்தை அபார்ஷன். காரணம் 3 மாதம் வரைக்கும் வெயிட்டிங். 5வது மாதம் குழந்தை உருவாக நேரத்தில் குழந்தை செத்துருது, வயிற்றுல செத்துருது. அதை அந்தமாரி வெளியெடுக்கிறாங்க. அது அவங்க வந்து காரணம் என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த ஏஜ் அட்டன் அவங்க சொல்லவே இந்தமாரி இந்த காளி, இந்தமாரி செய்வனை, இந்தமாரி சுற்றி எல்லாம் ரோட்டில் எல்லாம் போட்டுருவாங்க, அந்த முக்குணத்தில் எல்லாம் போடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஏஜ் அட்டன் அவங்க சொல்ல அவங்க அதை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க கர்ப்பப்பையில் உட்காந்துச்சு. வர குழந்தைங்க எல்லாத்தையும் அது சாப்பிட்டு தான் இருக்கும் வழியாக பிறக்கிறதுக்கு கூடாது. அப்புறம் எப்படி பாபா அவங்களுக்கு அதெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ரத்தத்தில் உட்காருது. அது சூனியன்றது வந்து மேல் வாக்கில் ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நமக்கு அது உள்ளே போய் உக்காந்துரும். அதாவது ரத்தத்தில் கலரும், எலும்பில் உட்காரும், நாடி நரம்புல உட்காரும். சரிங்களா? ரத்தத்தில் கலந்துச்சுன்னா கூட எடுத்துடலாம். எலும்பில் போய் உட்காந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஓகே. அதெல்லாம் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. சொல்லுவாங்க எலும்பில் உட்காந்தா என்ன வரப்போகுது அப்படின்வாங்க. சிம்பிள், அங்கே ஜாயிண்டாக வலி எடுக்கும். அதுதான் எலும்பில் உட்காந்துருதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்கு தள்ளுறாரு அப்படின்னு. இதை அனுபவிச்சவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க என்கிட்ட. புரியுது. இப்போ என் வீடியோ பார்த்துட்டு மேபி எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அவஸ்தையில் என்கிட்ட கால் பண்ணுறாங்க. நான் ஃபோன் பண்ணி அலோன்னு கேட்டால் என்ன விஷயமானு சொன்னால், ஐயா நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது ஐயா அப்படின்றாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பாங்க பாருங்கள். புரியுது. ஏன்னா அதை வந்து எலும்பில் உட்காந்துச்சுனாலே எலும்பு எங்கே நம்ம ஜாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்து பயங்கரமாக வலி குறைக்கும், கொடிச்சல் கொடுக்கும். ஊசி போட்டாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, மாத்திரை போட்டுக்கிறோம், ஒன்றுமே கேட்காது. ஊசி போகிற நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு வலி, திருப்பி அந்த வலி வரும். பிளட்டில் கலந்துக்கிச்சுன்னா உடம்பு எரிச்சல் ஆரம்பிச்சிடும். இந்த கை காலெல்லாம் எரியும், உடம்பெல்லாம் வரையும், தக 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 தகன்னு எரியும், பாதை எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து பிளட்டில் கலந்துக்கிச்சுன்னா. சதையில் போய் உக்காந்துக்கிச்சுன்னா அரிப்பு, சொறி, படை. சூனியம் பிடிச்சவங்கலாம் வருவாங்க எனக்கு வந்து, கட்டு பிரித்த உடனே வெறும் புழுவாக கொட்டும். இது அவ்வளவும் சூனியத்தினால பாதிப்பு தான். டாக்டர் கிட்ட எவ்வளோ பேர் டாக்டரை போய் பார்த்துட்டாங்க, எப்படிப்பட்ட கில்லாடிக்கிட்ட போய் பார்த்துட்டாங்க. ஏன் எங்கேயும் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. எத்தனை வந்து போடுறாங்க ஸ்கேன் எல்லாமே. இது பாருங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என் காலை பாருங்கள் எப்படியே வருதுன்னா வெறும் புழுவாக வந்து கொட்டும். அப்படி வரவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற அந்த சூனியம் எடுத்து கொடுத்தா அடுத்த செகண்ட் அது கிளியர் ஆகுதுன்னா அது அல்லாஹ்வுடைய கிருபை. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.